நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்களது எளிமையான பணிவான வணக்கம். நான் ஸ்ரீபதி சிவனடியானின் தங்கை, பிறப்பில் 7வது. ஆனால் இப்போது இருக்கும் சிஸ்டரில் நான் 2வது. நான் லண்டனில் வாழ்கின்றேன். இன்று உங்களை அனைவரையும் சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்த நானும் ஒருவராக வந்து உங்கள் முன் நிற்கின்றேன். இரங்கும் இல்லம் கோடிக்கணக்கான மக்களின் உள்ளத்தை தொட்டுள்ளது. இது மேலும் வளர வேண்டும், பலரின் மனதை தொட வேண்டும். நாம் அனைவரும் வாழ்த்துவோம். கடந்த 39 வருடங்களாக உடலாலும் உள்ளத்தாலும் சேவை செய்து அத்துடன் நன்கொடையும் தந்து துன்பமும் கஷ்டமும் பட்ட பல மக்களுக்கு உதவி செய்துள்ளீர்கள். இந்த உதவி இன்னும் ஒளிவிட்டு பிரகாசிக்க இன்று நாங்கள் தீபங்கள் ஏற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கப் போகின்றோம். மாண்புமிகு மதிப்புக்குரிய கிங்ஸ்டன் பரோ கவுன்சிலர் தயாளனின் மனைவி லதாவை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த விழாவுக்கு ஒளியை ஏற்றி தொடங்கும்படி பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். இதைத் தொடர்ந்து வேண்டுகிறேன். நாங்கள் எங்கள் இரங்குமில்லத்தின் பிரசிடென்ட் யோகராஜாவின் மனைவி கலா இந்த விழாவை திறந்து வைப்பார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் மனதுக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயமாக நடந்துவிட்டது. அவவின் மதர் கனடாவில் பாஸ்டவி. அதுக்காக அவருடைய குழந்தைகளும் பயணம் சென்று விட்டார்கள். நான் சிறு சேஞ்சஸ் செய்ததில் பேப்பர் எங்கேயோ தவறி விட்டுட்டேன். I hope I'll remember that. Now, can I ask அன்புடன் வித்யா திலகன் அவர்களை மேடைக்கு வந்து விளக்கேற்றும்படி, அதைத் தொடர்ந்து கேமா சிவகுமார் அவர்களை மேடைக்கு வந்து விளக்கேற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கீதா, கேமா, கீதாவின் மகன் சுதர்ஷன் அவர்களையும் மேடைக்கு வந்து தீபத்தை ஏற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணாவின் நண்பன் சித்தி விநாயகன், அவர் நோர்வேயில் இருந்து அண்ணாவை பார்க்க வந்த. ப்ளீஸ், நான் அவரை அழைக்கின்றேன் மேடையில் வந்து தீபம் ஏற்கும்படி. மிஸ்டர் சித்தி விநாயகன்.
இல்லாமல் 10 பேர்களை நான் போட்டிருந்தேன். ரசித்தாரமாவோ தவிக்க முடியாத காரணத்தாலேயோ அவர்கள் இங்கு வந்து சேரவில்லை. அண்ணா வந்து இங்கு சில வருடங்கள் அவர் ஜெர்மனியில் தான் கனகாலமாக வாழ்ந்தவர். இன்றைக்கு ஈத்தா எடுக்காவிட்டால் அண்ணாவால் இந்த ப்ரோக்ராமை என்றைக்குமே நடத்தியிருக்க முடியாது. ஈத்தா உங்களை வைக்கின்றேன். தீபங்களேற்றி இந்த விழாவை பிரகாசிக்க செய்த அத்தனை நண்பர்களுக்கும் இடங்கமெல்லாம் தங்கள் நன்றியை தெரிவிக்கின்றது. இதோ மெய்மறந்து கேட்டு ரசிக்க கனியும் குரலில், கனிமான குரலில், காந்த குரலில், கம்பீர குரலுடன் வருகின்றார் நாதத்தின் மகான் மயூரன். அவரின் குழுவும் உங்கள் செவிக்கு இனிமையையும் உள்ளத்துக்கு குளுமையும் தர இசைமலை பொழியப் போகின்றார். இவருடைய பொறுப்பை லண்டன் தமிழ் என்டர்பிரைஸ் என்று சொல்லுவார்கள். இவரோடு பின்னணியாக டாக்டர் தர்ஷினி சிவசுதன், மிஸ்டர் S.G. ஷான், மிஸ்ஸஸ் சாமி மயூரன், மிஸ்ஸஸ் சந்தியா ஹரன். நீங்கள் இவர்களின் பாடல்களை கேட்டீர்கள் என்றால் என்றுமே இவர்களை மறக்க மாட்டீர்கள். இவர்களின் இசை என்றும் உங்கள் செவியில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஹலோ மயூரன், டேக் ஓவர். சரி.